அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நம்முடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு முதல் வணக்கம். இன்னைக்கு நாம அந்த பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம நாடு ஒரு ஏழை நாடு. அது எல்லாருக்குமே தெளிவா தெரியும். ஏன்னா வளரும் நாடுகளின் பட்டியலில் நம்ம நாடு இருக்கு. பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் கீழான இடத்தில் இருக்கு. எல்லா நாடுகளிலுமே விவசாய உற்பத்தி, விவசாய தன்னிறைவு, வல்லரசு உற்பத்தி, எல்லா ஸ்டேஜ் தளங்களிலும் பின்னடைவு தான். ஸோ இதுல இருந்தே தெரியும் நமக்கு நம்ம நாடு ஒரு ஏழை நாடு அப்படின்னு. ஆனால் இங்கு வருகிற நோய்கள் எல்லாம் பணக்கார நோய்களாகவே இருக்கின்றன. அப்படி மருத்துவமும் பணக்கார மருத்துவங்களாகவே இருக்கின்றன. பணம் இருந்தால் வாழ், இல்லாவிடில் செத்துப்போ அப்படின்னு சொல்ற மருத்துவமனைகள், மருத்துவ முறை, மருத்துவ படிப்புக்கான தளங்கள், எஜுகேஷன் சிஸ்டம், மெடிசின் சிஸ்டம் எல்லாமே. ஏன் இந்த நிலை? இப்போ உயிர் பிழை என்று சொல்லக்கூடிய புற்றுநோய், மருத்துவர் கு சிவராமன் தான் அந்த உயிர் பிழை என்கிற பெயரையே வைத்தார். புற்றுநோய்க்கு இந்த மருந்து தீவிரமாக கண்டுபிடிக்கப்படவில்லை. அது மாதிரி HIV-க்கு, அது மாதிரி நீரிழிவுக்கு தடுப்பூசிகள், கொரோனாவிற்கு தடுப்பூசி தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதை வராமல் தடுக்கலாம். ஆனால் தடுப்பு என்பது ஓரளவு தான் சாத்தியம். ஆனால் வந்தால் அழிப்பது, அதுக்கான மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆக மருத்துவத்துறையில் நாம் இன்னும் வளர வேண்டியிருக்கிறது. ஆக நோய்கள் எல்லாம் பணக்காரர்கள் மட்டும் பிழைத்துக் கொள்ளக்கூடிய நோய்களாகவே வருகிறது. அதுக்காகத்தான் நம்முடைய சூப்பர் ஸ்டார் முதற்கொண்டு, நம்முடைய நடிகர்கள் முதல் அரசியல்வாதிகள் வரை எல்லோருமே, எம்ஜிஆர் முதல் வெளிநாட்டுக்கு ஓடுகின்றனர். எதற்கு? மருத்துவம் பார்க்க. ஏன் இங்கு ஒழுங்கான மருத்துவ முறைகள் இல்லை? ஏன்னாப்பா அவ்வளவு மெடிக்கல் காலேஜ் இருக்கு தமிழ்நாட்டில், இப்ப ஏன் நம்ம வெளிநாட்டுக்கு போகணும் மருத்துவம் பார்க்க? ஏனென்றால் இங்கு ஏழை மக்களுக்கான மருந்துகள், மருத்துவ முறைகள் இல்லை என்றுதான் சொல்லப்படும். அப்ப ஒரு ஏழை நாடு, ஆனால் வருகிற நோய்கள் எல்லாம் பணக்கார நோய்கள். இந்த பணக்கார நோய்கள் எப்படி வர ஆரம்பித்தன? நம்முடைய அப்பா, தாத்தாவுக்கு தாத்தா, பாட்டன் முப்பாட்டன் காலத்துல இந்த சர்க்கரை, கேன்சர், தைராய்டு போன்ற பிரச்சனைலாம் கேள்விப்பட்டிருக்கோமா? இல்லை. ஏன்? அப்போது அவர்கள் நல்ல உணவு முறைகளை பின்பற்றினார்கள், நல்ல உணவுகளை சாப்பிட்டார்கள். இன்னைக்கு நீங்க எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சிடலாம், ஆனால் எவ்வளவு கொடுத்தாலும் நல்ல உணவை சாப்பிட முடியாது. எல்லாமே மெடிசின். உணவு உற்பத்திய இங்க கெமிக்கல்ஸ் சார்ந்துதான் இருக்கு. ரசாயன உரங்கள் தூவப்படுகின்றன. நாய்களுக்கு, வீட்டுல வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு நோய் வருதுங்க, கோழிகளுக்கு நோய் வருது. நம்ம கவனிச்சா பார்த்து நல்லா தெரியும். நாய்களுக்கும் கோழிகளுக்கும், நம் வீட்டு செல்ல பிராணிகளுக்கும், அணில்களுக்கும் சிட்டுக்குருவி காணாம போச்சு. இது இந்த அறிவியல் முறை, விஞ்ஞான முறை நமக்கு இட்ட மிக பெரும் சாபம். ஸோ இந்த சாபத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு நாடு தன்னை தகவமைத்துக் கொண்டு மாற வேண்டும். ஆனால் இந்த நாட்டை நடத்தக்கூடியவர்களே தன்னை தகவமைத்துக் கொள்வதில்லை. நம்மை பின்னோக்கி தான் எழுதுறாங்க. மதம், சாமி, காவி, சாயம், ராமர் கோவில், ராமரை கட்ட சொன்னாரு. இந்த கோவிலே ராமருக்கே பிடிக்காது. அதுலயும் குடியரசுத் தலைவரே உள்ள விடுறது இல்லை. எதுக்குள்ள? புதிய நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள்ள. இந்த மாதிரி நாட்டுல தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாடு ஏழை நாடு, ஆனால் நோய்கள் எல்லாம் பணக்கார நோய்களாகவே இருக்கின்றன. ஏன் இந்த பணக்கார நோய்கள் உருவெடுக்க தொடங்கின? நம்முடைய மருத்துவ முறையும் உணவு முறையும் மாறி போனது. இந்த மருத்துவ முறை என்ன முறையை பின்பற்றோம் நம்ம? அலோபதி, ஆங்கில மருத்துவ முறை. எதுக்கு எடுத்தாலும் மாத்திரை, மருந்து, டானிக்ஸ், டயாலஜிஸ் எல்லாம் தினந்தோறும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஏன்? நம்முடைய மருத்துவ முறை மாறி போனது. அப்ப நம்முடைய மருத்துவ முறை என்ன? தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம், உணவே மருந்து என்று பின்பற்றக்கூடிய இயற்கை மருத்துவம். இந்த இயற்கை மருத்துவத்தை நம்ம கைவிட்டுட்டோம். நம்ம உணவு முறையும் நம்ம மாத்திக்கிட்டோம். இன்னைக்கு சாப்பிடக்கூடிய ஆயில்ஸ் இருக்க, ஆயில் எண்ணெய்கள், அதுதான் நம்முடைய நோய் தாக்குதலுக்கு, நம்ம அனைதிலும் சந்திக்கக்கூடிய புது புது நோய்களுக்கு ஒரு ஆணிவரா இருக்கக்கூடியது இந்த ஆயில் தான். அது என்ன ஆயில்? பாக்கெட்ஸ் ஆயில்ஸ், சன்ஃப்ளவர் ஆயில், கோல்டு வின்னர் ஆயில், ரீஃபைண்ட் ஆயில்,
நிறைய பேர் ருச்சி இச்சி ஆச்சி பூச்சி பீச்சி எல்லாம் பேர். ஆனால் நாம் என்ன ஆயில் சாப்பிட்டு வந்தோம் தெரியுமா? தூய்மையான நல்லெண்ணெயையும் கடலை எண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் அதுதான் நம்முடைய உணவு முறையா இருந்தது. அதெல்லாம் நாம தவிர்த்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு மிகப்பெரிய சிக்கல்களுக்கு நம்ம ஆளாகிருக்கிறோம். இந்த பணக்கார நோய்கள் வந்துருச்சு, மருத்துவமனைகள் கையை விரிச்சிருது. இவ்வளவு பணம் கட்டுங்க அப்படின்னா ஆபரேஷன், இல்லாட்டி தூக்கி நீங்க கவர்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. கவர்மெண்ட்ல அலட்சியம். ஏனென்றால் அவர்களுக்கு வருமானத்திற்கு அதிகமாக உழைப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஆள் இல்லைங்க, ஆள் பற்றாக்குறை அப்படின்னு சொல்றாங்க. நீங்க என்ன செய்வீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அரசு மருத்துவமனைகள் நல்ல மருத்துவம் கிடைக்கும் அப்படின்னு போனாலும் அங்கே இந்த பாகுபாடு, பற்றாக்குறை, குறைபாடு, குமைச்சல். தனியார் மருத்துவத்துக்கு போனாலும் காசு கட்டுக்கட்டா வேணும். ஒரு மனிதனை பலவீனப்படுத்துவதற்கு, அவனை விபத்துக்குள்ளாக்குவதற்கு, அவனை நோய்வாய்ப்படுவனாக்குவதற்கு, அவனை நோயாளியாக்குவதற்கு தகுந்த முறைகள் எல்லாமே டாஸ்மாக் முதற்கொண்டு மருந்துகள் முதற்கொண்டு உணவுப் பொருள் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் நோய் வரக்கூடிய கிருமி நாசினிகளை தெளித்து விவசாய நிலத்தில் ரசாயனங்கள் உரங்களை தெளித்து நோய் வரக்கூடிய சூழ்நிலைகளை நம்ம உருவாக்கிட்டோம். ஆனால் அந்த நோய்களை சமாளிக்கக்கூடிய மருத்துவ முறைகள் நம்மள்ட்ட இல்லையே. ஒரு சாதாரண மனிதன் ஒரு அடித்தட்டு குடும்பத்தில் பிறந்து மருத்துவம்னா என்ன, மருத்துவம் பார்க்காம தன் தாயை இழந்து தந்தை இழந்த மருத்துவர்கள் இன்னைக்கு 1 ரூபா டாக்டரு, 5 ரூபா டாக்டரு, 100 ரூபா டாக்டர்னு இருக்காங்க. ஆனால் இந்த 1 ரூபா டாக்டர், 5 ரூபா டாக்டர் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர்கள் எல்லாம் தூக்கி தூர குப்பையில வீசக்கூடிய முறைதான் நீட். இந்த நீட்டை உள்ள நீட்டி தான் பெரிய பணக்காரன் மட்டும்தான் நீட்டு வந்து பாஸ் பண்ண முடியும். ஏன்னா இங்க வந்து சிபிஎஸ்இ சிஸ்டத்துல படிச்சாதான் பல லாங்குவேஜ் எல்லாம் உனக்கு தெரியாத மொழியில இருந்து கேள்வி வரும். நீ பார்த்துருக்கே மாட்டேன், அந்த சிலபஸ்ல இருந்து கேள்வி வரும். அதுதான் நீட்டு. ஆக சாதாரண மனிதன், ஒரு ஏழை நடுத்தர குடும்பத்திலிருந்து ஒருவன் டாக்டர் ஆகுவது இன்னைக்கு குதிரை கொம்பாகி விட்டது. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷத்துக்கு நீட் வர்றதுக்கு முன்னாடி எல்லோருமே டாக்டர் ஆகிடுவான். எனக்கு தெரிஞ்ச என் நண்பர் கூட ஒரு மருத்துவராக இருக்குது. ஆனால் நாளை இந்த நீட் மூலமாக ஒரு அடித்தட்டு மருத்துவத்திலே மருத்துவர் உருவாகுவது மிகப்பெரிய கஷ்டம். அதுக்கு காரணம் தான் நீட். இந்த நீட்டை கவர்மெண்ட் கொண்டு வந்தது. எல்லாரும் டாக்டர் ஆயிட்டா பெரிய திமிர் பிடிக்கிறான்ல. குறிப்பிட்ட இந்த அறிவு சமூகம் சொல்றோம்ல, சில சமூகம், நான் தான் அறிவுக்கு பிறந்தவன், நான் தான் தலையில பிறந்தவன், நான் தான் தோல்ல பிறந்தவன் அப்படின்னு சொல்ற சமூகம் மட்டும்தான் டாக்டர் ஆகும். அந்த சமூகம் தான் இன்னைக்கு மருத்துவமனைகள் கட்டி வச்சிருக்கு, மருத்துவ காலேஜ் கட்டி வச்சிருக்கு, மெடிக்கல் காலேஜ் எல்லாமே வச்சிருக்கு. ஸோ நாம அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டோம். ஆக இந்த நீட்டை முதல்ல விளக்கணும். 2வது, ஒரு மனிதன் மாத்திரை ஊசி போட்டாதான் இயங்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விட்டது. ஒருவன் 6 மணி ஆனால் கைகள் படப்படன்னு ஆடுது. ஏன்னா அவன் குடிக்கணும் டாஸ்மாக் போய். இந்த டாஸ்மாக் பற்றி நம்ம தனி வீடியோவில் பார்ப்போம். அது மிகப்பெரிய ஒரு பேரழிவு. இதை பற்றி 1 வருஷம் நம்ம தொடர்ந்து வீடியோ போடலாம், அந்த அளவுக்கு கண்டென்ட்ஸ் இருக்குல்ல. அப்போ ஒரு விவசாய நிலம் உரம் போட்டத்தால் விளையும். ஒரு சாமானியன் குடித்தால்தான் அவனுக்கு கைகால்கள் வேலை செய்யும், அவன் இயங்க முடியும் என்ற நிலை உருவாகிவிட்டது. ஆக இந்த அரசு ஒரு மனிதனை தான் சாவி கொடுத்து இயக்கக்கூடிய ஒரு பொம்மையாக உருவாக்கிவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும். எப்படி மாறும்? அதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கா? சற்று சிந்தித்து பாருங்க. நம்மெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கோம் வாழ்க்கையை தேடி. இடையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பார்க்கறதுக்கு டைம் இருக்கா? இல்ல. ஸோ ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் ஏழைகளாகவே இருக்கிறோம், ஏழை நாடாகவே இருக்கிறது. ஆனால் அரசியலும் தேர்தல் முறையும் மருத்துவ முறையும் மருத்துவமும் ஹை ரேஞ்சஸ்க்கு இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அதை ஹையில் உள்ளவங்க தான், ஹை ஸ்டேஜில் உள்ளவங்க தான் ஃபாலோ பண்ண முடியுது, பயன்படுத்த முடியுது. ஆக நடுத்தட்டு மக்கள், ஏழை மக்கள் ஏழைகளாகவே இருக்க கட்டாயப்படுத்தப்பட்டார்கள். அதற்கு ஏற்றவாறு வழிமுறைகள் உருவாக்கப்பட்டன. அதற்கு இந்த அரசாங்கமும், நம்மை 10 வருடம் ஆண்ட அரசாங்கமும் பணக்காரர்களை மட்டுமே மேலே உயர்த்தி அவர்களை 20வது இடத்தில் இருந்தவனை கௌதம் அம்பானி, அதானி போன்றவர்களை முதலிடத்தில் கொண்டு வந்து இன்று கோடியாக செலவழித்து தேர்தல் முறை நடக்கிறது. இதற்கு எல்லாமே, இந்த முறை எல்லாமே நம்முடைய வாழ்க்கை முறையை பாதிக்கிறது. இதை நம்ம எப்படி சரி செய்ய போறோம் என்கிற அச்சம் நிலவுகிறது. நம்முடைய வருங்கால சந்ததி இந்த சமூகத்தில் எப்படி வாழப்போகுது அப்படிங்கிற பயம் வருகிறது. ஸோ
இந்த இயற்கையிடம் இந்த இயற்கையிடம் பொறுப்பை ஒப்படைத்து விடுவோம். இந்த பிரபஞ்சத்திடம் இந்த பொறுப்பை ஒப்படைத்து விட்டு நாமும் ஒரு பிரபஞ்ச கூறாக, ஒரு இயற்கை கூறாக சிந்தித்து ஒரு நல்ல அரசை, நல்ல மருத்துவ முறையை, ஒரு நல்ல மனிதனாக உருவாக்க போராட வேண்டும். அப்போதுதான் நாமும் நம்முடைய எதிர்கால சந்ததியும் இந்த சமூகமும் நம் சுற்றத்தாரும் நட்புறவுகளும் நலமாக வாழ முடியும். ஆக இந்த ஏழை நாட்டில் பணக்கார நோய்கள் வரத்தான் செய்யும். நாம் விழித்துக் கொள்ளும் வரை. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நம்முடைய எம்பிஆர் மீடியா 001 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். உங்களுடைய பொன்னான நேரத்திற்கு நன்றி. குட் பை.